காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு பெருமளவு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இந்த மூலம் பௌத்திரம் இந்த பிரச்சனை வந்து பெருமளவு வந்திருக்கு. இதுக்கு முதல் காரணமே உணவு பழக்க வழக்கங்கள் தான். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், முறையற்ற நிறைய உணவுகளை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதாவது சித்தர்கள் காலத்திலேயே இந்த மூலம் பௌத்திரம் வந்து இருந்திருக்கு. அப்போவே எவ்வளோ முறையற்ற உணவுகள் வந்து எடுத்திருப்பாங்க பாருங்கள். அப்போது இப்போ என்னென்னா துரித உணவுகள் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிறதுனாலையும் அதிகமாக வந்து காரம், அதிக அளவில் உப்பு, அதிக அளவில் புளி இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறதுனாலையும் பெருமளவு நிறைய பேருக்கு முதல்ல மலச்சிக்கல் போல் ஆரம்பித்து அது வந்து மூலத்தில் போயிட்டு நிறைய பேருக்கு எடுத்து போய் விடுது. நம்ம என்ன பண்ணணும், நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் காரத்தை கண்டிப்பாக வந்து குறைக்கணும். அப்படி இல்லை நம்ம உடலுக்கு அதீத வெப்பத்தை கொடுக்குற மாதிரியான உணவுகள் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா அடுத்த வேளை உணவுலையாவது உடலை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய மோர் எடுத்துக்கிறதோ இல்லைனா வந்து நம்ம பழ வகைகளில் நிறைய பழ வகைகள் வந்து இருக்குது, அந்த மாதிரியான பழ வகைகள் எடுத்துக்கிறதோ உடலை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய இளநீர் போன்ற உணவுகளை நம்ம எடுத்துக்கிறதோ பண்ணாமல் அடுத்து என்ன பண்ணுறோன்னா ஒரு வேளை மட்டன் சாப்பிட்றீங்க, ஒரு வேளை சிக்கன் சாப்பிட்றீங்க, ஒரு வேளை மீன் சாப்பிட்றீங்க, எதுலேயுமே வந்து காரமே நான் வந்து குறைச்சி சாப்பிட மாட்டேன், எனக்கு காரம் இருக்கணும், புளி இருக்கணும், உப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்றதுனால இந்த மூலம் வந்து நிரந்தர தீர்வு இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்கிறீங்க, ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வருது, மறுபடியும் அறுவை சிகிச்சை செய்கிறீங்க, மறுபடியும் வருது. இந்த மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டே வந்து இருக்குது. நமக்கு நிரந்தர தீர்வே வந்து மூல நோய்களுக்கோ பௌத்திர நோய்களுக்கோ உணவு கட்டுப்பாடு மட்டும்தான் நிரந்தர தீர்வுக்காக வந்து இருக்கும். சித்தர் முறைகளில் ரொம்ப எளிமையாக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து துத்தி தான். பெருமளவு நிறைய பேர் பயன்படுத்தக்கூடியது துத்திக்கீரை. நான் துத்திக்கீரையை வந்து சாப்பிட்டேன், துத்திக்கீரையை வந்து நான் வந்து விளக்கெண்ணெயில் சாப்பிட சொன்னாங்க, சாப்பிட்டேன், அப்ளை பண்ண சொன்னாங்க, நான் வந்து ஆசனவாய் பகுதியில் அப்ளை பண்ணேன், ஆனால் எனக்கு வந்து சரியாகலை. வெறும் 3 நாட்கள் மருந்துகள் நம்ம எடுத்துக்கும் போதே குணமாக்கக்கூடிய மருந்துகள் வந்து சித்தர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் திருப்பி உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் உணவு கட்டுப்பாடோடு இருந்தால் மட்டும்தானே திருப்பி வராத இருக்கும். உங்களுக்கு மூல நோய்கள் வந்து உள் மூலமாக இருக்கட்டும் வெளி மூலமாக இருக்கட்டும் நவ மூலங்கள் வந்து சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த 9 வகையான மூலங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு குணமாகணும் அப்படின்னா ஆரம்ப நிலை மூலங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐயம்பனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை வந்து இருக்குது. நீங்கள் ஐயம்பனை மூலிகை நார்மலாக நமக்கு நர்சரிகள்லேயே வந்து கிடைக்குது. அந்த மூலிகைகளை வாங்கிட்டு வீட்டில் வளர்த்து டெய்லி ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாவே உங்களுக்கு ரத்தம் வரக்கூடிய இந்த ரத்தம் மூலமாக இருக்கட்டும், அதிகமாக எனக்கு ரத்தம் போயிட்டே இருக்குது, எனக்கு யூரின் மாதிரி போகுது ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா கூட இந்த ஐயம்பனை 3லிருந்து ஒரு 5 நாட்கள் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டுட்டே வரீங்க அப்படின்னா உடனே வந்து உங்களுக்கு சரியாகும். இது வந்து துத்தியை விட வேகமாக வந்து வேலை செய்யும். ஆரம்ப நிலைகளில் இருக்கக்கூடிய வெளி மூலம் உள் மூலம் இந்த மாதிரி ரணமாக்கக்கூடிய மூலங்கள் எதுவாக இருந்தாலும் இல்லை பௌத்திர புண்களாக பௌத்திர கட்டிகளாக இருந்தால் கூட இந்த ஐயம்பனையை நம்ம தினந்தோறும் சாப்பிட்டுட்டே வரோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஆரம்ப நிலைகளில் இருக்கிறத வந்து குணப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உணவு முறைகளில் நமக்கு தெரிஞ்ச கருணைக்கிழங்கு, சித்த மருத்துவத்தில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, கருணை லேகியம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரக்கருணை லேகியம்னு சொல்லிட்டு காரக்கருணைன்னு ஒரு கிழங்கு இருக்குது. அது வந்து காடுகள் பகுதிகளில் வந்து கிடைக்கும். நிறைய மலைவாழ் மக்கள் வந்து மருந்துகளாக கொடுக்கக்கூடிய ஒரு கிழங்குகளில் இந்த காரக்கருணை வந்து வேலை செய்யுது. அந்த காரக்கருணையை மருந்தாக ஒரு 3 நாட்கள் வந்து கொடுப்பாங்க, அரைச்சி இந்த ஐயம்பனையோடு சேர்த்து அரைச்சி ஒரு 3 நாட்கள் சும்மா ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சு ஒரு இலையில் வச்சு உள்ள ஒரு அல்வா மாதிரி கொடுப்பாங்க. ஒரு 3 நாள் சாப்பிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு என்ன ஆகணும்னா இந்த மூலம் பிரச்சனை வந்து முற்றிலுமாகவே இருந்திருக்காது. திருப்பி நீங்கள் நல்ல காரசாரமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி வந்து வந்துடும். இது மட்டுமா, சித்த மருத்துவத்தில் மூல சஞ்சீவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது. அது வந்து பெருமளவு இந்த நவ மூலத்தையும் குணமாக்கக்கூடிய ஒரு சஞ்சீவினி மருந்து, மூல சஞ்சீவி அப்படின்னு சொல்லுது. அந்த மருந்து நம்ம வந்து சாப்பிட்ட ஒரு ஓரிரு நாட்கள்லேயே என்ன ஆகும் அப்படின்னா ரத்தம் வரக்கூடியதாக இருக்கட்டும் இல்லை சதை வெளியே வந்ததாக இருக்கட்டும் அது எல்லாமே ரொம்ப நாள்பட்டு இருக்கக்கூடிய மூலத்தை விட அதிக நாட்கள் இல்லை ஒரு 3 மாதங்கள் வந்து கண்டினியூவாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே முற்றிலுமாக குணப்படுத்தும். இந்த மருந்துகள்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் சரியாகலை, நாள்பட்டு சாப்பிட்டு பார்த்துட்டேன், ஒரு 5 மாதம் 6 மாதம்லாம் சாப்பிட்டுட்டேன், 1 வருஷம் வரையெல்லாம் கூட சாப்பிட்டுட்டேன், ஆனால் எனக்கு வந்து குணமே ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அதுக்கப்புறம் சித்த மருத்துவரையில் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து நாள்பட்டு சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு குணம் பெறலை, நீங்கள் அறுவை சிகிச்சை செய்யுங்க, திருப்பி வராத இருக்கிறதுக்கு நீங்கள் சித்த மருந்துகளை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவர்களை வந்து சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வாரம் சாப்பிட்டேன் 2 வாரம் சாப்பிட்டேன் எனக்கு சரியாகலை, ஒரு சில மூல நோய்கள் மட்டும்தான்
இந்த 9 வகையான மூல நோய்களில் 5 வகையான மூல நோய்கள், 5 வகைப்பட்ட மூல நோய்கள் மட்டும்தான் வெறும் 3 நாட்கள்லேயே வந்து நமக்கு குணமாக்கக்கூடிய மருந்துகள் வந்து சித்த மருந்துகள் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு 3லேருந்து அதிகபட்சம் 5 நாள் சாப்பிட்டாவே போதும், சரியாயிடும். திருப்பி வரக்கூடாது அப்படின்னா உணவு கட்டுப்பாடு வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து முக்கியம். உணவு கட்டுப்பாடோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னாவே போதும். அது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் முப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து வந்து இருக்குது. இந்த முப்பு கலந்த இந்த நீங்கள் மூல சஞ்சீவி எடுத்துக்கிட்டாவோ, இல்லை முப்பு கலந்த இந்த காரக்கருணை லேகியத்தை நம்ம எடுத்துக்கிட்டாவோ, இல்லை முப்பு கலந்த பற்பசந்தூர வகைகளை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவோ முற்றிலுமாகவே ஒரு 5லிருந்து 10, 15 ஆண்டுகளுக்கு இந்த மூல நோயை திருப்பி நமக்கு வராது. அது மட்டும் இல்லாமல் பௌத்திர நோய்களுக்கே சித்த மருத்துவத்தில் படிகலிங்க செந்தூரம், படிகார செந்தூரம், இந்த மாதிரி நிறைய செந்தூர பற்ப வகைகளை வந்து சித்தர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை முறையான சித்த மருத்துவரை நாடி அவங்களாண்ட கேட்டு எப்படி சாப்பிட்ணும், அதுக்கான உணவு முறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து மருந்தாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முற்றிலுமாகவே இந்த நோய்கள் எல்லாமே வந்து சரியாயிடும். நீங்கள் மூலத்திற்கோ பௌத்திரத்திற்கோ அறுவை சிகிச்சை எடுத்த உடனே செய்யணும் அப்படின்ற அவசியமே இல்லை. திருப்பி வராமல் இருக்கவும் இந்த முப்பு கலந்த மருந்துகள் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா பலன் வந்து கொடுக்கும். இந்த மூல நோய்களை நம்ம என்ன பண்ணலாம், வீடுகள்லேயே எனக்கு வந்துடுச்சு, இல்லை வரக்கூடிய அறிகுறிகள் வந்து தெரியுது, இல்லை ஆரம்ப நிலையில் மூலம் சொல்லிட்டு எனக்கு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் டெய்லியே வழுக்க வராத அந்த இளநீ வந்து சாப்பிட்லாம். உணவுக்கு பின்னு சாப்பிட்ணும். உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு மணி நேரமோ இல்லை அரை மணி நேரமோ கழித்து நீங்கள் அந்த வழுக்க வரக்கூடிய அந்த ஸ்டேஜில் இருக்கல அந்த இளநீர் வந்து சாப்பிட்லாம். அதை வந்து சித்த மருத்துவத்தில் அமிர்தத்துக்கு நிகராக வந்து சொல்கிறோம். இளநீரையே வந்து முப்பு செய்வதற்கு பெருமளவு இளநீரை பயன்படுத்தக்கூடிய வைத்தியர்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. பனிநீருக்கு பதிலாக இளநீரை பயன்படுத்தி முப்புகள் செய்யக்கூடிய வைத்தியர்கள் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. அப்போது உயர்ந்த ஒரு மருத்துவ குணமுடைய அந்த இளநீரை வந்து நம்ம வந்து டெய்லி வந்து எடுத்துக்கலாம் நம்ம ஆரம்ப நிலையிலேயே இருக்கும்போது. அது மட்டும் இல்லாமல் இந்த சப்ஜா விதைன்னு சொல்லக்கூடிய திருநீற்று பச்சிலையுடைய விதைகளை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே போல் இந்த பாதாம் பிசுன்னு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே போல் நிறைய மருந்துகள் வந்து இருக்குது. நீங்கள் கருணை வந்து டெய்லி கருணை கிழங்கு வந்து நம்ம வந்து சாப்பிட்லாம். உணவுலேயே கருணை இன்றி புசிப்போம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சித்தர்கள் வந்து. அப்போ வந்து கிழங்குதலில் கருணை இன்றி புசிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கிழங்குலேயே கருணை கிழங்கு டெய்லியே நம்ம வந்து சாப்பிட்லாம். உணவில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான உணவு முறைகள் வந்து நிறைய வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விளக்கெண்ணெய் இருக்குது பாருங்கள், முத்துக்கட்டையோட எண்ணெய் டெய்லி 5லேருந்து 10 சொட்டு நல்ல சுடுநீரில் ஒரு 5 துளியோ 10 சொட்டோ நீங்கள் கலந்து சாப்பிட்டுட்டே வரீங்க அப்படின்னா இந்த மலக்குடலில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் வந்து சரியாயிடும். அதே மாதிரி மூல நோய், ஆரம்ப நிலை மூல நோய் வெறும் விளக்கெண்ணெயிலே வந்து சரியாகும். முத்துக்கொட்டை எண்ணெய் உணவாக நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கக்கூடிய எண்ணெய்களாக பார்த்து நம்ம வாங்கி சாப்பிட்டாவே வந்து போதும். இந்த மாதிரி நிறைய மருந்துகள் வந்து இருக்குது. வெறும் நீங்கள் வந்து டெய்லி எண்ணெய் எடுத்துக்கலாம். டெய்லி வந்து துத்தி இலை உங்களுக்கு சாதாரணமாக தெருகளின் ஓரங்களில் வந்து சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. அதை டெய்லி ஒரு 4 இலை வந்து டெய்லி வந்து சாப்பிட்லாம். ஐயம்பனை செடி இருக்குது அப்படின்னா டெய்லி நம்ம அந்த ஐயன்பனையை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். மோர் சாப்பிட்லாம். மோர் வந்து நல்ல தண்ணி மோராக நம்ம மோர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாவே அதுவே அமிர்தம். மோரே வந்து நமக்கு வந்து அமிர்தம். அதாவது நோய் பிணியணுகா விதின்னு சொல்லிட்டு ஒரு பாடல்லே என்ன சொல்லுவாங்க, நீர் சுருக்கி நெய் உருக்கி மோர் பெருக்கி உண்பவர்தம் போமே பிணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னா மோர் பெருக்கி அதாவது தண்ணி கலந்து நல்ல தண்ணியாக நம்ம சாப்பிடும்போது நமக்கு இருக்கக்கூடிய பல நோய்கள் எந்த பிணியுமே நமக்கு வராது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி மோர் நம்ம வந்து எடுத்துக்கணும். காரத்தை பெருமளவு வந்து குறைச்சிக்கணும். நம்ம பெருமளவு காரம் புளி இல்லாமல் வந்து சாப்பிட்ணும். அதீத சூடு உடைய பழங்களையோ அதீத சூடு உடைய நம்ம உணவு முறைகளையோ இந்த கோழிக்கறி சாப்பிட்றது, கருவாடு சாப்பிட்றது இதெல்லாம் வந்து நம்ம வந்து குறைச்சிக்கணும். நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் வந்து நிறைய உணவுகள் வந்து இப்போ இருக்குது. நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் வந்து நம்ம வந்து நிறைய எடுத்துக்கணும். இந்த மாதிரியான நிறைய முறைகள் வந்து இருக்குது சித்த மருத்துவத்தில். சித்த மருத்துவத்தில் தீர்க்க முடியாத நோய்கள் வந்து ஒரு சிலது மட்டும்தான். மற்றபடி பெருநோய்களில் இருந்து ரொம்ப எளிமையாக வரக்கூடிய எல்லா நோய்களையுமே சித்தர்களாகட்டும் சித்த மருத்துவர்களாகட்டும் முற்றிலுமாக வந்து தீர்க்க முடியும் அப்படின்றது தான் சித்தர்கள் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது முறையான சித்த மருத்துவரை நாடி சித்த மருத்துவம் நம்ம வந்து எடுத்துக்கும் போது அந்த நோய் வந்து முற்றிலுமாக வந்து தீர்க்கப்படும். நன்றி, வணக்கம்.